தாம்பரம் அருகே தனியார் வீட்டுமனை உரிமையாளருக்கு ஆதரவாக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி அப்பாவி மக்களிடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு மதுரப்பாக்கம் பொன்மார் கிராமத்தில் அஞ்சலம், ஆறுமுகம், கண்ணப்பன், உமாபதி ஆகியோருக்கு சொந்தமாக வேம்புலியம்மன் கோவில் தெருவில் பட்டா இடம் இருந்துள்ளது. இவர்களது இடத்தின் பின்பு புறமாக பாலகிருஷ்ணன் என்பவர் வெற்றி ரியல் எஸ்டேட் என வீட்டுமனை விற்பனை செய்துள்ளார். இதற்கு முறையான பாதை வசதி இல்லாமல் விற்பனை குறைந்ததால் சாலையை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் பாலகிருஷ்ணன் புகார் அளித்திருக்கிறார். விசாரணையில் அஞ்சலம் உறவினருக்கு தான் இடம் சொந்தம் என உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் ஆதரவுடன் இடத்தை விற்றுவிடுமாறு வற்புறுத்தி மிரட்டி உள்ளனர். நிலத்தை விற்பதில்லை என அஞ்சலம் உறவினர் உறுதியாக இருந்ததால் மழையால் சேரும் சகதியுமாக இருக்கும் இடத்தை சரி செய்து தருவதாக கூறி இரவோடு இரவாக அடியாட்களை வைத்து அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி சாலையை அமைத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார் ஊராட்சி தலைவர் வேல்முருகன். சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்தச் சென்றவர்களை வேல்முருகன் ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டுமனை உரிமையாளருக்கு ஆதரவாக ஊராட்சி மன்ற தலைவர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு பட்டா நிலத்தில் சாலை அமைத்துள்ள இடத்தை மீட்டுத்தர கோரிக்கை விடுக்கின்றனர். ரோடுனா பிளாட்டு ஆனால் அந்த பிளாட்டு போட்டுக்கிறாங்க, அவங்களாண்ட காசு வாங்கிக்கின்னு அதனால் எங்களை இதுமாரிலாம் துன்படுத்தி எங்களை அடிச்சிட்டாங்க. மேலே பிளாட் வாங்கிக்கிறாங்க, அவங்க தான் கொடுத்து அவர் தான் அந்த வேல்முருகன் கிட்ட கொடுத்து அடித்து எங்களை துன்படுத்துறாரு. எதனா போனால் மண் 50 பேர் 100 பேர் சாதின்னு வந்து எங்களை அடிக்கிறான் சார். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இவனுங்க ஆதாயமாகுது, அவனுக்கு ஆதாயமாகுது, அவங்க கூட சேர்ந்துக்கின்னு இவனை அடிக்கிறான் சார் எங்களை.